வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் சமுதாய சிந்தனை மேலோங்கிய ஒரு கவிதை. வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம். மருத்துவ உலகம் வர்த்தக உலகமாகிவிட்டது. மருத்துவ உலகம் வர்த்தக உலகமாகிவிட்டது. மகத்தான பணி என்பதையே மறந்துவிட்டார்கள். மருந்துக்கு கூட மருத்துவர்கள் இல்லை. மருத்துவ வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள். சிகிச்சைக்காக வருபவர்களை வாடிக்கையாளராக ஆக்குவதை வாடிக்கை ஆக்கிவிட்டார்கள். தும்மலுக்கு கூட துரிதமான பரிசோதனை வேண்டுமென்று துல்லியமாக பணத்தை கறந்து விடுகிறார்கள். மனவேதனையில் தள்ளி விடுகிறார்கள். அச்சுறுத்தியே தலைவலி என்று வந்தவனுக்கு நெஞ்சுவலி வரவைத்து விடுகிறார்கள். மருத்துவ காப்பீடு இருந்தால் போதும், அந்த மனிதனுக்கு மன உளைச்சல் நிச்சயம். புது வியாதிகள் என்கிறார்கள். பக்கத்துக்கு பக்கம் செய்தித்தாள்களில் விளம்பரம் தருகிறார்கள். விழிப்புணர்வு என்ற பெயரில் இவர்கள் மக்கள் மனதில் அச்சத்தை விதைக்கிறார்கள். பன்னோக்கு மருத்துவமனை என்கிறார்கள். பல வழியிலும் பணத்தை கறப்பதே இவர்கள் நோக்கமாக இருக்கிறது. மருத்துவமனைக்கு விளம்பரங்கள் எதற்காக? சிகிச்சை சிறப்பாக இருந்தால் சிறப்பான பெயர் கிடைக்குமே, வானளவு வளர்ந்து விடலாமே. நாடி பிடித்து நல்வார்த்தை சொல்லி மருத்துவம் பார்த்த மருத்துவர்களை நாடி பிடித்து நல்வார்த்தை சொல்லி மருத்துவம் பார்த்த மருத்துவர்களை கைராசி மருத்துவர் என்று ஒவ்வொரு ஊரிலும் கொண்டாடவில்லை. குல தெய்வத்திற்கு அடுத்தபடியாக குடும்ப மருத்துவர் என்று குடும்பங்கள் தோறும் போற்றி பாடவில்லை. முறையான மருத்துவம் சரியான சிகிச்சை இருந்தால் மக்கள் மருத்துவர்களை கொண்டாடத்தான் போகிறார்கள். திட்டம் போட்டு ஏன் விளம்பரங்கள் போடுகிறார்கள்? உப்பு சப்பு இல்லாத விஷயத்திற்கெல்லாம் முழு உடல் பரிசோதனை எதற்காக? உப்பு சப்பு இல்லாத விஷயத்திற்கெல்லாம் முழு உடல் பரிசோதனை எதற்காக? நம்பிக்கை தரும் மருத்துவம் மலிந்து விட்டது. லட்சங்களை கறப்பதற்காகவே மக்களை அச்சத்தில் வைத்திருக்கிறார்கள். அவசரமாக அலட்சியமாக அறுவை சிகிச்சை செய்து ஆவியை பறித்த அவலங்கள் எத்தனை! அவசரமாக அலட்சியமாக அறுவை சிகிச்சை செய்து ஆவியை பறித்த அவலங்கள் எத்தனை! உயிர்காக்கும் மருந்துகள், உயிர் குடித்த செய்திகள் எத்தனை! அத்தனையும் பன்னாட்டு நிறுவனங்களின் படையெடுப்பும் பன்னோக்கு மருத்துவமனைகளின் பெருக்கெடுப்பும் தானே. பரிவு பாதி மருந்து பாதி மறந்துவிட்டார்கள் மருத்துவர்கள். பரிவு பாதி மருந்து பாதி மறந்துவிட்டார்கள் மருத்துவர்கள். மனித நேயத்தையும் துறந்து விட்டார்கள். விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. மருத்துவம் நவீனமாகிவிட்டது. மனிதம்தான் செத்துவிட்டது. விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. மருத்துவம் நவீனமாகிவிட்டது. மனிதம்தான் செத்துவிட்டது. நன்றி. இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.